பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவராக இருந்த முஹிதீன் யாசின் ராஜினாமாவை விவாதிக்க அவசர உச்சமன்ற கூட்டத்தை நடத்துவதில் தாமதம் ஏற்படுவதற்கு பாஸ் கட்சி தலைமையை கைப்பற்றக்கூடும் என்ற அச்சமே முக்கிய காரணம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் பெர்சாத்து கட்சிக்குள் நடைபெறும் அதிகார போட்டியும் இந்த தாமதத்திற்கு மற்றொரு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் பாஸ் கட்சிக்கு மற்ற உறுப்பு கட்சிகளை விட அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் கூட்டணியின் தலைமையை ஏற்க அது சாதகமான நிலைமையில் உள்ளது என்று நுசாந்தரா அகாடமியின் அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி தலைமையிலான பரிகாத்தான் நேஷனல் உருவானால் மலாய் அல்லாத வாக்காளர்கள் விலகிச் செல்லக்கூடும் என்ற கவலையே மற்ற கூட்டணி கட்சிகளின் தயக்கத்திற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். மத்தியில் ஆட்சியை கைப்பற்ற மலாய் அல்லாதோர் வாக்குகள் முக்கியம் என்பதால் பாஸ் தலைமையை அவர்கள் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஜனவரி 1 முஹிதீன் தனது பதவியை ராஜினாமா செய்த போதே அது பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றத்தின் ஒப்புதலுக்கு பிறகு முழுமையாக அமலுக்கு வரும் என்பதை அவர் அறிந்திருந்ததாகவும் பாஸ் தலைமையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை காரணமாக மற்ற கட்சிகள் ஒப்புதல் வழங்க தயங்குவதாகவும் அஸ்மி தெரிவித்தார். 2 வாரங்கள் கடந்தும் கூட்டம் கூடாதது மிகவும் விசித்திரமானது. பாஸ் கட்சிக்கு ஒருமனதாக ஆதரவு கிடைக்காது என்பதை அவர்கள் அறிந்ததால் இவ்வாறு தாமதம் செய்யப்படுகிறது என்று அவர் கூறினார். பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் முஹிதீன் ராஜினாமாவை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவும் புதிய தலைவரை நியமிக்கவும் அவசர உச்சமன்ற கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். ஆனால் பரிகாத்தான் நேஷனல் துணைத் தலைவர் ஜனவரி 1 பதவி விலகியதற்கு பின் 10 நாட்கள் கடந்தும் கூட்டம் நடைபெறவில்லை என்று சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த பெர்சாத்து இளைஞர் தலைவர் ஹில்மான் இடாம் கூட்டம் நடத்துவதற்கு முன் உறுப்பு கட்சிகள் தங்களது உள்நிலை முடிவுகளை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பரிகாத்தான் நேஷனல் அரசியல் சட்டத்தின்படி உச்சமன்றம் ஒப்புதல் அளிக்கும் வரை முஹிதீனின் ராஜினாமா அமலுக்கு வராது என்றும் தெரிவித்தார். இந்த அரசியல் குழப்பம் பெர்லிஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் பின்னணியில் உருவானது. அங்கு மந்திரி பசார் பதவி பாஸ் கட்சியிலிருந்து பெர்சாத்துக்கு மாறியதுடன் பாஸ் புதிய மாநில அரசில் சேர மறுத்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் டாஸ்மானியா பல்கலைக்கழக அரசியல் ஆய்வாளர் ஜேம்ஸ் சின் கூறுகையில் பரிகாத்தான் நேஷனல் தாமதத்தின் முக்கிய காரணம் பெர்சாத்து கட்சிக்குள் நடைபெறும் அதிகார போர் என்று தெரிவித்தார். துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் முஹிதீனை கட்சி தலைமை பதவியில் இருந்து அகற்ற முயற்சிப்பதாக வதந்திகள் நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் இதன் விளைவாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த அளவுக்கு தாமதம் செய்வது பரிகாத்தான் நேஷனலின் நிர்வாகம் சரியில்லை என்ற மோசமான தோற்றத்தை உருவாக்குகிறது என்று சின் சுட்டிக்காட்டினார். மேலும் பாஸ் கூட்டத்திற்கு அழைத்தால் பெர்சாத்து தலைவர்கள் கலந்து கொள்வார்களா என்பது முக்கிய கேள்வியாக இருக்கும் என்று அவர் கூறினார். அம்னோ தலைவர் அமர் ஜாகித் ஹமீடி மற்றும் மலாக்கா முதலமைச்சர் அப்துல் ரவூப் யூசோ ஆகியோர் தாம் தற்போது வகிக்கும் பதவிகள் குறித்து எடுக்கும் எந்த முடிவுகளுக்கும் கட்டுப்படுவேன் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். மலாக்காவில் உள்ள மெர்லிமாவுக்கான சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடவும் கிராமப்புற மேம்பாடு, விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான நிர்வாக கவுன்சிலராகவும் போட்டியிட இருவரும் முன்பு தம்மை தேர்ந்தெடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். தன்னை ஆட்சிக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததில் கௌரவ முதலமைச்சரான ரவூப் அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று தாம் நம்புவதாகவும், எனவே அவர் சொல்வதை கடைபிடித்து பின்பற்ற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் அக்மால் சலே கூறினார். மாநில தேர்தலில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த தன்னை தேர்ந்தெடுத்தவர் என்ற முறையில் அம்னோ தலைவருக்கும் அதிகாரம் உண்டு என்று அவர் தெரிவித்தார். எனவே தாம் எதையும் அறிவிப்பதற்கு முன்பு இந்த 2 பேரின் ஒப்புதலையும் கருத்துக்களையும் பெற வேண்டும் என்று அவர் இதனை தெரிவித்தார். மாணவர் தலைவராக இருந்த நாட்களில் அம்னோவிற்கு தன்னை அறிமுகப்படுத்தியதற்கு ரவூப் பொறுப்பு என்றும் தலைமைத்துவம் பற்றி தனக்கு நிறைய அவர் கற்றுக் கொடுத்ததாகவும் அக்மால் கூறினார். நன்றி. நீங்கள் எனக்கு வழங்கிய அனைத்து உதவிகளுக்கும் அறிவுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல முடியாது. உங்களுக்கு அடுத்தபடியாக சேவை செய்ய முடிந்ததில் பெருமைப்படுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்னோ அரசாங்கத்தை விட்டு வெளியேறி முஃபாகத் நேஷனலின் கீழ் பாஸ் கட்சி உடனான ஒத்துழைப்பை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற அக்மாலின் அழைப்பை ஜாகித் நிராகரித்ததை அடுத்து ஒருவேளை தாம் பதவி விலக வேண்டிய நேரம் இது என்று கூறி அக்மால் தனது பதவிகளை ராஜினாமா செய்வதாக முன்னர் சூசகமாக தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் சுல்தான் கொலலங்காட்டின் தஞ்சோங் சிப்பாட்டில் பன்றி வளர்ப்பு படிப்படியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார். திட்டமிடல் மற்றும் சட்ட தேவைகளுக்கு இணங்க அனைத்து நடவடிக்கைகளும் புக்கிட் தாகார் பகுதிக்கு முழுமையாக மாற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா ஸ்லாங்கூரின் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கான துல்லியமான பன்றி இறைச்சி தேவை புள்ளி விவரங்களை தீர்மானிக்க விரிவான ஆய்வு மற்றும் விரிவான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உத்தரவிட்டுள்ளார். புக்கிட் தகாரில் பன்றி வளர்ப்பு நடவடிக்கைகளின் அளவு மற்றும் திறனை தீர்மானிப்பதில் இந்த ஆய்வின் கண்டுபிடிப்புகள் முக்கிய அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று அரண்மனை தெரிவித்துள்ளது. மாநில நிர்வாக கவுன்சிலர்களுக்கு 3 கொள்கை உத்தரவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் 3வது உத்தரவு ஸ்லாங்கூர் அரசாங்கம் எதிர்கால பன்றி வளர்ப்பு நடவடிக்கைகளுக்கு எந்த நிதி ஒதுக்கீட்டையும் அல்லது முதலீட்டையும் வழங்காது என்று கூறுகிறது. தொடர்புடைய அனைத்து விஷயங்களும் பொது மாநில நிதியை ஈடுபடுத்தாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது. இது பல்லின மாநிலத்தில் பொது நலன், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதாகும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பினாங்கு பிக் பென் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற மலேசியன் ரயில்வே கட்டிடம் ஹோட்டலாக மாற்றப்பட உள்ளது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் அறிவித்துள்ளார். 1909 கட்டிடவியல் வல்லுநர் ஏபி ஹப்பேக் வடிவமைத்த இந்த 3 மாடி எட்வர்டியன் ஸ்டைல் கட்டிடம் ஜார்ஜ்டவுனில் வரலாற்று சின்னமாகும். அதன் உயரமான கடிகார கோபுரம் மற்றும் ஐரோப்பிய ஆசிய கலை வடிவமைப்பு அம்சங்கள் அதனை தனித்துவமாக்குகின்றன. இதற்கு முன்னர் சுங்கத்துறை பயன்பாட்டுக்கு பிறகு மெனாரா கஸ்டம் என பரவலாக அழைக்கப்பட்டது. 2023 வெளியேறியதால் அது வெறுமையாக இருந்தது. இப்போது இது பழையதும் புறக்கணிக்கப்பட்டதுமான தோற்றம் தருகிறது. ஆனால் இதை ஒரு பொக்கிஷமாக மாற்றப் போவதாக அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். இந்த மாற்று திட்டம் ஜார்ஜ்டவுன் யுனெஸ்கோ மரபு மண்டலத்தின் முக்கிய ஈர்க்கும் இடமாக கட்டிடத்தை உருவாக்கும் நோக்கில் உள்ளது என்று அவர் கூறினார். ஜொகூர் கூலாயில் உள்ள ஒரு அலுவலகத்திற்கு வெளியே தேசிய கொடியை தலைகீழாக பறக்க விடப்பட்டதை அடுத்து 38 வயதுடைய வெளிநாட்டவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த நபர் 3 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் காவல்துறை தலைவர் அப்துல் ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபருக்கு எந்தவித குற்ற பின்னணியும் இல்லை என்றும் போதைப்பொருள் பயன்படுத்துவதில் அவருக்கு எந்த தவறும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டது. வைரலான வீடியோவை பார்த்த பிறகு அதிகாரிகள் இந்த விஷயத்தை கண்டுபிடித்ததாக ரஹ்மான் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.